இப்போ வந்து எதை கண்டாலும் பயம். இப்போ பொதுவா வந்து ஒரு விளையாட்டு வீரர்கள் எடுத்துக்குவோம். அந்த விளையாட்டு வீரர்கள் வந்து ஒரு பயிற்சி எடுக்கும்போது அவங்ககிட்ட ஒரு தைரியம் இருக்கும். ஆனா ஃபீல்டில இறங்கி விளையாட போம்போது அவங்கள அறியாமலே நம்ம ஜெயிச்சுருவோமோ, தோத்துருவோமோ அப்படிங்கிற பயத்திலே பாதி பேர் வந்து விளையாட்டுல கவனம் செலுத்தாம, அதில ஒரு நெருக்கடிகள் வர்றது. நம்ம எப்படி ஆயிருவோமோ அப்படின்னு ஒரு பயம். ஒருத்தன் வந்து அ சாதாரணமா சொங்கியா இருப்பான். ஆனா எதிர்த்தாப்புல நிக்கும்போது பார்த்தா பெரிய பயில்வான் மாரி தெரிவான். இவன் கூட நம்ம போட்டி போட்டுருவோமா அப்படின்னு ஒரு பயம். ஆண்களா இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும் இந்த பயம் இயற்கையாவே எந்த விளையாட்டு துறையா இருந்தாலும், கபடி விளையாடுறதா இருந்தாலும் சரி, வாலிபால் விளையாடுறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு துறையா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். இப்படிப்பட்ட பயத்தை எப்படி நீக்கிறது? அதே போல, இப்போ வந்து ஒரு காரியத்தில வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அந்த காரியம் எதுவுமே நடக்காம தடப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது மாதிரியான விஷயங்கள். இப்போ வந்து வெளிநாடு போ முடியல. நான் வந்து விசாவுக்காக அப்ளை பண்ணேன். நானும் பலமுறை விசாவுக்கு முயற்சி பண்ணேன். எனக்கு விசா கிடைக்கல. வேலையும் கிடைக்கல. அப்படின்னு சொல்லி இந்த பொதுவா இது மாதிரியான குறைபாடுகள் இருக்கிறவங்கள யாரை வழிபட்டால் உங்களுக்கு வந்து அந்த மாரி ஒரு வழிபாடின் மூலமா பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க போறோம். இப்ப இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு விளையாட்டுத் துறையில இருக்கிறவங்க தனக்குன்னு அந்த திறமை இருந்தாலும், அந்த திறமைய வெளிப்படுத்த முடியாம, நமக்குள்ளேயே உள்ள ஒரு பயம். நம்ம ஜெயிச்சுருவோமா? முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற பயம். அப்படிப்பட்ட பயத்த நீக்கிறதுக்கு, ஆஞ்சநேயர வந்து நீங்க ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் தவறாம வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா, ரொம்ப நல்ல பலன்கள குடுக்கும். இப்ப இந்த ஆஞ்சநேயர எப்படி வழிபாடு பண்றதுங்கிறத நம்ம கடைசியில பார்ப்போம். இப்ப அடுத்தபடியா வந்து, இப்ப வந்து நான் வந்து ஒரு இடம் வச்சிருக்கேன். அந்த இடம் ரொம்ப நாளா விக்கல. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஏதாவது ஒரு தடம் வந்து விற்க முடியாம வந்துருது. பார்க்குறாங்க, இடத்த வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு போயிடுறாங்க. எத்தனையோ புரோக்கர் மூலமா சொல்லி விட்டோம். விளம்பரம் மூலமா சொல்லி வச்சுட்டோம். ஆனா, அந்த இடம் வந்து போக மாட்டேங்குது. இல்ல ஒருத்தர் வீடு கட்டி முடிச்சுட்டோம். பேங்க்ல லோன் வாங்கிட்டோம். ஒரு அபார்ட்மெண்ட்ல நீங்க குடியிருக்கீங்க. இன்னொரு அபார்ட்மெண்ட்ல வாடகைக்கு விட முடியல. அப்ப அந்த வாடகைக்கு யாருமே வரல. அப்படி இருக்கிறவங்களுக்கு தன் வீட்ட வாடகைக்கு விடுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்களும் இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். அப்ப ஒரு 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 விஷயத்துக்குள்ள நம்ம போகும்போது, நமக்கு வந்து தைரியமும், துணிச்சலும், தன்னம்பிக்கையும் வளர்க்கக்கூடியது யாருன்னா ஆஞ்சநேயர். ஏன் அப்படின்னா, அதாவது அந்த இலங்கைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஆஞ்சநேயர் வந்து கடல பார்த்துட்டு, "எப்படிடா அந்த கடல கடந்து நம்ம அந்த பக்கம் போய் சீதா அம்மாவ பார்க்க போறோம்?" அப்படின்னு அவர் ஒரு பலம் இல்லாம, அப்படி தைரியம் இல்லாம இந்த கரையில நின்னுட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த பக்கம் ஜாம்பவான்னு ஒருத்தர் வராரு. ஜாம்பவான் வந்து சொல்றாரு, "ஏப்பா இது இது ஒரு பெரிய பிரச்சனையா நெனச்சு கவலைப்படுற? இங்க வா. நீ யாரு? வாயு புத்திரன். உன் அப்பாவ நெனச்சேன்னா, நீ உன்னைய காத்துல தூக்கிட்டு போயிருவாரு உன்னைய. நீ ஏன் அத நெனைக்க மாட்டேங்கிற? நெனச்சு பாரு. நீ இப்ப இலங்கையில இருப்ப" அப்படின்னாரு. அப்ப தன்னுடைய தகப்பனார் வாயுவ வந்து இவர் வந்து மனசார கண்ண மூடிட்டு, "என்னைய வந்து அந்த கரையில கொண்டு போய் விடுங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்ப முதல் முறையா அவரு அந்த கடல் பயணத்த பண்ணும்போது, வானத்தில பறந்துட்டு போறாரு. அவருக்கே ஒரு ஆச்சரியம். நமக்குள்ள இப்படி ஒரு சக்தி இருக்கா? ஆஹா! இது தெரியாம போச்சே! அப்படின்னு சொல்லி, அன்றையில இருந்து ஆஞ்சநேயர் வந்து என்ன செஞ்சாரு, நம்மளால எது முடியும்னாரு. அதே போல ஒரு காலகட்டத்தில ராமாயணத்தில முடிவுக்கு வரப்போகுது. அந்த முடிவுக்கு வரப்போற நேரத்தில ராவணன் வந்து எல்லாரையும் மயக்கத்தில கொண்டு வரான். அப்ப சஞ்சீவி மலைய கொண்டு வரணும். சஞ்சீவி மலையில இருக்க மூலிகைய புடிங்கிட்டு வான்னா, சஞ்சீவி மலையவே கொண்டு வந்துட்டுவாரு. இப்படி அப்படிப்பட்ட அந்த திறமைசாலிய நாம வளர்த்துக்கிறணும் அப்படிங்கிற அந்த திறமைசாலிய நாம வழிபடுவதன் மூலமா நம்மளுடைய திறமைய வளர்த்துக்கலாம். அப்ப தொடர்ந்து சனிக்கிழமையில வெத்தல மாலை போடலாம். அதே மாரி பேப்பர்ல வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதி நூல்ல கட்டி அவருக்கு மாலையா போடலாம். செந்தூரம் வாங்கி வைக்கலாம். நெய் விளக்கு போடலாம். இதன் மூலமா சனீஸ்வரர் அந்த சனீஸ்வரருக்குரிய நாள்ல நீங்க வந்து ஆஞ்சநேயர வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. இத தொடர்ந்து
நான் சொன்ன கேட்டகரியில் உள்ளவங்களாம் பயன்படுத்தி வளமாக வாழுங்க. நீங்களும் உங்களை சார்ந்தவங்களும் வளமாக வாழ வைக்கிறதுக்கு உங்களுடைய அந்த எடுத்து சொல்லக்கூடிய அந்த நற்பலன்களை எல்லாரும் பயன்படுத்தி நல்லா இருப்பீங்க. நல்லதே நடக்கும். நன்மையாக